இந்த ஒரு பஸ் ஜெர்னி பார்க்கும்போது உங்களுக்கு புதுசாக தான் இருக்கும். எனக்கே இது புதுசு தான். நான் ஒரு நாள் ஆஃபீஸில் வேலை செஞ்சிட்ருக்கிறப்ப நம்மளோட அண்ணனுங்கெல்லாம் சேர்ந்து திடீர்னு ஒரு பிளானு, ஒன் டே ஊட்டி ட்ரிப் போகலாம் அப்படின்னு. ஒன் டே ஊட்டி ட்ரிப் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி ஒரு ட்ரிப்பு தான் இது. இப்படி தான் ஊட்டிக்கு போகிறோம், எல்லாம் வந்துடுங்க அப்படின்னு ஒரு பஸ்லாம் புக் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நைட்டு ஃபுல்லாக ஆட்டம் போட்டு வந்து கரெக்டாக உதகமண்டலத்தில் இறங்கி ஒரு தேட்டர்கிட்ட பஸ்ஸை நிறுத்திட்டு அப்படியே போனால் எல்லா டிக்கெட்டுங்க ரெஸ்ட் ரூம் போகிறதாலாம் ஓடி போயிட்டாங்க. எங்கேயும் சரியான செட் ஆகலை. அதனால் வந்து ஒரு ரூம் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேரும் எல்லாம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பொட்டானிக்கல் கார்டன் போகலான்னு எல்லாம் கிளம்பிட்டோம், எல்லாம் டீமாக. அப்படி போகலாங்கிறப்ப எல்லா டிக்கெட்டுங்களும் முன்னாடி போயிடுச்சுங்க. நான் கேமராவை தொலைக்கிட்டு இருந்தேன். பொட்டானிக்கல் கார்டன் தான் போயிட்டுருக்கோம். இப்போ கேமராவை பார்த்து தலைமையில நீட்டிங்க சசி, நான் என்ன தலைமையில நீட்டிட்டு வந்து கேமராவை தொலைக்கிட்டு எடுத்துகிட்டு போனால் அவங்களோட ஜாயின் பண்ணிட்டு அப்படியே இருந்தாலும் போனால் மிகப்பெரிய வந்து ஸ்டேடியம் இருக்குது. கிட்டத்தட்ட விளையாடுற ஸ்டேடியம். நம்ம அதில் சந்தில் பூந்து போகிறோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிட்டனால அங்கே வந்து லைட் கூலர் தான், ரொம்ப ஹெவியான கூலர் இல்லை, லைட்டாக தான் இருந்தது. நாம் எந்த ஒரு ஜாக்கெட் எதுவும் போடாமல் 360 எடுத்துக்கிட்டு நல்லா ஃபன் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் பேசிக்கிட்டு அப்படியே வந்துடணும். ஊட்டியில் நிறைய இடத்துல வந்து பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது. நம்ம சொல்கிறது எனக்கு புரியல. நம்ம சொல்கிறது எனக்கு புரியுது. இப்படி போகலாமா இல்லை ரோட்லேயே? ஊட்டியோட சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்தப்போ அங்கே இருக்கிற பொட்டானிக்கல் கார்டனுக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். இங்கேருந்து இந்த என்ட்ரன்ஸில் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு அடல்ட்டுக்கு 50 ரூபா நினைக்கிறேன். டிக்கெட் நான் எடுக்கலை, எல்லா டிக்கெட்டுங்களும் நம்மளுக்கு டிக்கெட் எடுத்துருச்சுங்க. அதனால் அதுக்கப்புறம் உள்ள என்ட்ரு ஆகிட்டு என்னது என்ன இது ஏதோ ஒரு டிசைனில் இருக்குதா? ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி டிசைன் பண்ணி வச்சுக்கிறாங்க. கட் பண்ணி முன்னாடி மாளிகைக்குள்ள போகலாம். இந்த பக்கம் இங்கே ரோடு இருக்குதுடா. இங்கே கூட இருப்பாங்க. அங்கே ஸ்பெஷலாக வேற எங்கேயாவது போயிருப்பாங்க. கண்ணாடி மாளிகைக்குள்ளே போகலான்னு அப்படியே போனால் உள்ள நிறைய செடிகள் இருக்குது, அழகழகாக டிஃப்ரெண்ட்டாக. நான் ரீசெண்டாக ஒரு ரீல்ஸ் கூட நான் வந்து போட்டிருப்பேன். அந்த ரீல்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்மளை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் நமக்குன்னு ஒருத்தர் கூட இல்லைல்ல. நம்ம வாழ்க்கையை ஷேர் பண்ணிக்கிறது, இன்பம் துன்பம் ஷேர் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அந்த மாதிரி இந்த மாதிரி அழகான பூக்களை பார்க்கும்போது இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. இந்த மாதிரி நம்மளை சுற்றி 1000 பூக்கள் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு பூ கூட இல்லைல்ல. அது பறிச்சும் நம்ம வச்சிக்க முடியாது. அது வச்சுக்கிட்டாலும் அது டெம்பரவரி தான் இல்லையா? அந்த மாதிரி தான் இது. மொத்த கூட்டமும் வீடியோ எடுக்குமா? இப்போ எல்லோரும் வந்து இந்த இடத்துல ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்கிட்டு அப்படி இந்த இடத்துலேருந்து அப்படியே ரவுண்ட் அடித்து அழகாக நடந்து போயிட்டு அதெல்லாம் 360 வீடியோ செல்ஃபிஸ் எல்லாமே ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் ஓவராலாக. இவங்க எல்லாத்தையும் ஒருத்தரையும் சொல்லப்போனால் சசி அண்ணன், பாபு அண்ணன், அதுக்கப்புறம் பிரதீப்பு, அப்புறம் அருள் அண்ணன், சக்தி அண்ணன், எல்லாமே பிரதர்ஸ் தான். இங்கெல்லாம் சேர்ந்துட்டு இதில் ஒரு மெயினான ஒரு டிக்கெட்டு சங்க தலைவர்னா தி பாய்ஸ்னு முன்னாடி போகிறாரு பாருங்க, ஸ்மார்ட் ராஜு பாய்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த ராஜு பாய் தான் ஒரு. சில நாள் நீ பேசாமல் இருந்து பார், பல பேர் உன்னை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க. இன்னுமா நமக்கு புரியல? இங்க 7 கோடி பேர் இருந்தோம், அதுல நமக்குன்னு ஒரு 2 பேர் கூட கிடையாது. எனக்கு ஸ்மார்ட் ராஜு, அதுக்கப்புறம் சக்தி அண்ணன், எங்களுக்கு மட்டும் ஒரு பர்டிகுலரான ஒரு பாண்டிங் இருக்குது. எங்கே போனாலும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும், என்ஜாய் பண்ணுவோம். இப்போ ராஜுபாய் நானும் ஒன்றா வர பாருங்க. ராஜுபாய் இந்த டிக்கெட் தான் நல்லா ஃபன்னாக ஜாலியாக, அதே மாதிரி அவ்வளோ சூப்பராக நம்மளை அம்பலாக நிறைய இடத்துல எங்கேயும் விட்டு கொடுக்காம பேசுவாங்க. யாரையும் நம்மளை பேச விட மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஒரு கூட்டத்திலேயே சேர்ந்துக்கிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு வரப்போ நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச டிஃப்ரெண்ட்டான ஒரு சில விஷயங்கள் இதில் கொடுக்கணும்னு நான் நினைப்பேன். அதெல்லாம் அந்தளவுக்கு அக்யூரேட்டாக கொடுக்க முடியுமாங்கிறது தெரியல. இந்த வீடியோவோட ஒர்த்தபிள் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நீங்கள் தான் சொல்லணும்.
நான் வந்து அந்த அளவுக்கு எடிட்டிங் ஸ்கில் எனக்கு இல்லை. நான் வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணியே கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் மேலே ஆகிடுச்சு. ஆனால் இப்போ தான் இந்த வீடியோவை எடுத்து வாய்ஸ் ஓவர் பண்ணி நான் போடுறேன். பட் இது எல்லாமே ஃபுல்லாகவே 360 டிகிரி தான். அதனால் நான் மொபைல் கேமரா நான் எதுவுமே எடுக்க கிடையாது. நான் கோப்ரோவும் வந்து ரீசெண்டாக நடந்த ஆக்சிடெண்ட்டில் டேமேஜ் ஆகிருக்கும். அதேமாதிரி இந்த மரத்தில் பாருங்கள் அழகாக அந்த டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதேமாதிரி இந்த ஒரு செடி மேலே இன்னொரு மரத்தை வச்சு அதுங்களுக்குள்ளே நிறைய செடிகள் இருக்குது, அழகாக இருக்குது. இது அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணி எல்லாரும் போனால் அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கும்போது இந்திய வரைபடம் இருக்குது. இங்கே பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்திய வரைபடம் சுற்றியும் கடல் இருக்கிற மாதிரி இந்திய வரைபடத்தை அங்கே வரைஞ்சி வச்சுருக்காங்க. அதுவும் ஒரு அழகான விஷயம். பயணம் செய்வது வந்து நிறைய பேத்துக்கு பிடிக்கும். இப்போ ரீசெண்டாக என்னால் வந்து நிறைய ட்ராவல் பண்ண முடியல. கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயருக்கு மேலே வந்து என்னால் ட்ராவலே பண்ண முடியல. ரொம்ப வருத்தமான விஷயம். மாட்டிக்கினாரு ஒருத்தர் வீடியோ இந்த மாதிரி எப்படி மரம் இவத்த போட்டோ எடுங்கப்பா. எங்க பாரு எப்படி இருக்குங்க எல்லாரும் போட்டோ எடுக்கலாம்டா. வாடா வரல எல்லாம் அந்த கேமராவில ஏறான். வாங்க எல்லாம் வாங்க உள்ள வாங்க. தெரியலையே, எல்லாரும் தெரியும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. உனக்கு தெரியாது, ஆனா நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்தாண்ட மேலே போனால் அந்தாண்ட க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே மேலே போய் அந்தாண்ட எட்டி பார்த்தா இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக பியூட்டியாக தண்ணிக்குள்ளே தாமரை இதழ்கள் இருக்குது. அதை அப்படியே ரசிச்சுக்கிட்டு சென்டரில் ஒரு லேடி நிற்கிற மாதிரி பேக்கில் தான் தெரிகிற மாதிரி இருக்குது. என்ன ஒரு அழகுங்க. மேனுவலாக க்ரியேட் பண்ண நிறைய விஷயங்கள் இங்கே வந்து அழகாக இருக்குது. அது வேணால் தெளிவாக தெரியுது. இதுக்கெல்லாம் சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஊட்டியோட அழகுங்கிறது அது ஒரு மெஸ்மரைசிங்காக இருக்கிற ஒரு விஷயம் இல்லை. இயற்கையான நிறைய விஷயங்களை வந்து ஆட்கொண்டு இருக்கிறது ஊட்டி. சொல்லுவாங்க குட்டி காஷ்மீர்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு வந்து இந்த குட்டி காஷ்மீர் அந்தளவுக்கு கூலிங்காக இல்லை. ஏன்னா சம்மர் சீசன். நீங்கள் ஜனவரி பிப்ரவரி அந்த ரேஞ்சுக்கு போங்க, செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் வந்து சும்மா விளையாண்டுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பலான்னு பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் மரத்து மலை ஏறி குச்சிக்கிட்டு விளையாண்டுட்டு இருந்தோம். பொட்டானிக்கல் கார்டனில் அந்தளவுக்கு நான் காட்டியிருப்பேனான்னு இல்லை, கண்டிப்பாக இல்லை, அந்தளவுக்கு நான் உங்களை காட்டலை. இதுக்கு என்னென்னா இந்த பாய்ஸோடு சேர்ந்து நம்ம வந்ததை நாங்கள் என்ன பண்ணோம், ஃபன் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே தான். ஏன்னா யாரையும் ஒருத்தர் விட்டுட்டு போக முடியாது. அப்படி விட்டுட்டு போனாலும் மன கஷ்டமாக இருக்கும். இங்கே ஒரு சில ரியாக்ஷன்ஸ் காமிச்சிருப்பேன். அது இல்லாமல் இன்னொரு பொண்ணுங்க சில பேர் வந்து இப்போ வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் அது என்ன லாங்குவேஜ்னு தெரில, அவங்க என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரில. அப்படி தெரிஞ்சால் கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, நம்ம கூட்டத்தையும் அப்படியே ஒரு 360 அப்படியே ரவுண்ட் பண்ணுற மாதிரி
அப்படியே ஒரு ரவுண்ட் பண்ணேன், ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடித்தேன். சூப்பராக அந்த ஒரு கிளிப் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அதில் ஒரு டாக் ஒன்று வந்திருக்கு பாருங்க, இன்னும் ஹைலைட்டடாக அதுதான். என்னை பார்த்து பயந்துருச்சா என்னன்னு தெரில, அதுவும் நல்லா இருந்தது. இதுக்கப்புறம் வந்து எல்லாம் வெளியே போக போகிறோம். பொட்டானிக்கல் கார்டனுக்கு நாங்கள் உள்ளே வந்து வெளியே வந்து இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெளியே போயிட்டு இருக்கிறோம். அந்தளவுக்கு சொல்லப்போனால் நாங்கள் அந்தளவுக்கு பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல, ஜாலியாக விசிட் பண்ணோம், அவ்வளோதான். ஜஸ்ட்டு விசிட் பண்ணோம். நீங்கள் போனால் ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். தனியாக வந்தால் முடிஞ்ச அளவுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்க்குறேன். புலி கேக்குது பாரு, புலிங்க இருக்குது பாரு. நீங்க தான் காலையில போனி எவ்வளோ? ஒன்று போதும். இது என்னங்க? இது என்னது? கேரட், பீட்ரூட், முள்ளங்கி. இது ஒரு 2 கேரட்ல கொடுத்தாங்க பார்த்தியா? அங்கே பின்னாடி கடைசியில் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக ஆளு கொண்டு வந்துருக்கா. நான் மட்டும் தான் பாரு எப்படி தூங்குறேன். நாம தான் முதல் போனியாமா? சரி, ஊட்டி வந்து ஏதாவது பண்ணோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வாய்ஸ் ஓவரில் கொடுக்கலாமா, இல்லை ரியாலிட்டி பேஸ் பண்ணி அதையும் கொடுக்கலாமா, ரியல் வாய்ஸ்லேயே கொடுக்கலாமா அப்படிங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா கொடுத்துருக்கேன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட தாட்ஸை கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.